श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्सन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वाम् अनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच तेषामहं समुद्धर्ता मृत्युसंसारसागरात् भवामि न चिरात् पार्थ मय्यावेशितचेतसाम्। तेषामहं मृत्युसंसारसागरात् समुद्धर्ता भवामि हे पार्थ न चिरात्। ஈஸ்வர உபாசனை செய்கின்றவர்கள் மத்கர்ம கிருத்து மத்பரமஹா மதர்த்தா மதர்த்தம் கர்ம மத்கர்ம மத் உபாசனா ஏகபராணாம் அகமேவ சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகரா. மிருத்யுயுக்த சம்சாரம் மிருத்யு சம்சாரம், அப்படிப்பட்ட சம்சார சாகரோபமான சம்சாரத்திலிருந்து நான் அவர்களை உத்தரணம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது நம்ம அந்த என்ன வித்தியாசம்ன்றதெல்லாம் பார்த்தோம். ஈஸ்வர உபாசனைக்கும் அக்ஷர பிரம்ம உபாசனைக்கும் எப்படி வித்தியாசப்படுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது யதா ஏவம் தஸ்மாத் மய்யேவ மன ஆதஸ்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மய்யேவ அத ஊர்த்வம் ந சம்சயः. அதனால நீ என்ன பண்ற, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்க சொல்ற. மையேவ மன ஆதஸ்வ அப்படின்னு என்னுடைய ஸ்வரூபத்துல, ஏன்னா முதல்ல இந்த போன அத்தியாய கடைசியிலேயே சொல்லிட்டார் என்னது பக்தினா என்ன அப்படிங்கிறத ரொம்ப விஸ்தாரமா சொல்லி முடிச்சுட்டார். அதனால இங்க அப்பேற்பட்ட ஈஸ்வர ஸ்வரூபத்துல நீ மனசை வெய்யின்னு சொல்ற. ஏன்னா ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலதான் மோட்சம் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மோட்சத்துக்கா, ஏன்னா ஞானம்தான் மோட்சம், ஞானத்தினாலதான் மோட்சம். அந்த ஞானம் கொடுக்கறது அப்படிங்கிறது தத்வாராதான் ஈஸ்வர அனுகிரகம் ஏற்படுறது. அதுக்கான புத்தி, அனுகூலமான புத்தி ஏற்படுறது ஈஸ்வர ஞானம் ஏற்படுறதுக்கு. அப்படிங்கிறதுனால அந்த ஞான பிரதானத்தினால ஒன்னும் மோட்சத்துக்கு எடுத்துன்னு போறதுதான் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ அந்த ஈஸ்வரனை நம்ம போய் ஆசிரியிக்கிறது, அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை சம்பாதிச்சுக்கிறதுங்கிறதே நம்மளுடைய கர்மா தான். நம்ம போய் அதை சம்பாதிக்கணும்னு இருக்கு. ஈஸ்வரனா கூப்பிட்டு கொடுக்கறாருன்னு இல்லை,
அப்போ ஏன்னா ஈஸ்வரனுடைய கிரேஸ் அனுகிரகம்ங்கிறது வந்து சதா எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிற ஒண்ணு. நம்ம சுரூபமாகவே இருக்கிறதுனால ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வந்து நம்ம போய் எடுத்துக்கிறதுல தான் இருக்கு. அது எப்படின்னா, ஒரு டாக்டர்ன்னு ஒருத்தர் இருக்கான்னா, அங்க போய் பார்த்தா தானே நமக்கு குணமாக போறது. அதுதான் புத்திசாலித்தனம். அந்த மாதிரி ஈஸ்வர அனுக்கிரகம்ங்கிறது இருக்கும் பொழுது, அத போய் டேப் பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாக இருக்கு. அதனால தான் இங்க மையேவ மன ஆதஸ்வ இதெல்லாம் வந்து பகவான் வந்து என்ன சொல்றார், "நீ அதனால என்கிட்ட சூஸ். நீ தான் சூஸ் பண்ணணும். ஈஸ்வர உபாசனை பண்றேங்கிறத வந்து நீ பண்ண வேண்டிய சாய்ஸ் தான் அது. ஏன்னா உனக்கு வந்து விவேக புத்தி குடுக்கப்பட்டிருக்கு. அந்த விவேக புத்தி குடுக்கப்பட்டிருக்கிறதுனால, குடுக்கப்பட்டிருக்கிற விவேக புத்திய உபயோகப்படுத்தி நீ வந்து ஈஸ்வர அனுக்கிரகத்த வேணும் அப்படின்னு வந்து தேடுறது உன்னுடைய பொறுப்பு. அந்த மாரி பண்ணும் பொழுது தான் உனக்கு வந்து ஈஸ்வர அனுக்கிரகம் ஏற்படுறது. ஏன்னா ஈஸ்வர அனுக்கிரகம் என்ன? கர்ம பலன் தான். கர்ம பலனாக தான் ஏற்படுறது ஈஸ்வர அனுக்கிரகம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஈஸ்வரனுக்கு வந்து வைஷமிய நைர்குண்யம்ன்றது கிடையாது. இவனுக்கு தான் அனுக்கிரகம் பண்ணணும், இவனுக்கு அனுக்கிரகம் பண்ணக்கூடாது. அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்து ஈஸ்வரனுக்கு இல்லைங்கிறதுனால, யாருமே அவரவர்களுடைய கர்ம பலனாக தான் ஈஸ்வரானுக்கிரகத்த அடைகிறார்கள். அப்படிங்கிறதுனால தான் நம்ம தான் சூஸ் பண்ணணும். இந்த ஞானத்த ஆசிரியக்கிறது, ஈஸ்வரன ஆசிரியக்கிறது, கர்ம யோகம் பண்றது இது எல்லாமே ஒரு ஒரு பக்தனுடையதோ, ஒரு யோகியினுடையதோ அ இருக்கக்கூடிய ஒரு சாதனம் தான் அது. அதனால ஏன்னா அந்த சாய்ஸ் குடுக்கப்பட்டிருக்கு. ஈஸ்வரன் வந்து இத சூஸ் பண்றதுக்கான விவேக புத்தி குடுத்திருக்காரு. அப்படிங்கிறதுனால தர்மாதர்மங்களுடைய ஞானத்தையும் அவர் குடுத்துட்டார். மோட்சம் அடையறதுக்கு என்ன வழிங்கிறதும் குடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் இருக்கும் பொழுது சூஸ் பண்ண வேண்டியது மட்டும் தான் நம்ம வேல. அதனால அந்த சாய்ஸ் வந்து குடுக்கப்பட்டிருக்கிறதுனால, நீ அத சூஸ் பண்ணுங்கிறார். மயி ஏவ மனஹா ஆதஸ்வ. மயி ஈஸ்வர. அதனால இங்க வந்து சகுன ஈஸ்வரன தான் சொல்லப்பட்டிருக்கு. இங்க சொல்லியிருக்கார் பகவான் மயி ஏவ. ஏன்னா இந்த முதல்ல வந்து அக்ஷர பிரம்ம யோகிகள சொல்லாம இங்க வந்து கர்ம யோகிய தான் சொல்லிட்டு வரார். அதனால மயி ஏவ மனஹா ஆதத்ஸ்வ. இந்த விஸ்வரூப ஸ்வரூபமான என்னுடைய ஸ்வரூபத்துல நீ மனச நிறுத்து. ஆதத்ஸ்வ. ம் தரதி. ஆதத்ஸ்வனா நிலைப்படுத்துன்னு அர்த்தம். வெய் அப்படின்னு சொல்ற. உன்னுடைய மனச என்னுடைய சொரூபத்துல நிலைப்படுத்தி, மயி புத்திம் நிவேஷய. உன்னோட புத்திய நிவேஷம்னா பிரவேசம் பண்றதுன்னு அர்த்தம். நுழையிறது. அந்த உன்னுடைய இங்க மனச தனியா சொல்றார், புத்திய தனியா சொல்றார். புத்திம் நிவேஷய. அதஹா ஊர்த்வம் மயி ஏவ நிவசிஷ்யசி ந சம்சயஹா. அந்த மாரி செஞ்சதுக்கு அப்புறம், நீ எப்போ உன்னுடைய மனசையும் புத்தியும் என் சொரூபத்துல நிலைப்படுத்திறியோ, அதுக்கப்புறம் உன்னுடைய நித்திய வாசமானது என் சொரூபத்துல தான் இருக்கும். அப்படின்னு. இதுல வந்து சம்சயம் வேண்டாம். பகவானுக்கு சம்சயம் இல்ல. இந்த ஞானத்திலயும் சம்சயம் இல்ல. அர்ஜுனனுக்கு சம்சயம் இருக்கிறதுனால இங்க பகவான் வந்து இதுல நீ சந்தேகப்பட வேண்டியதில்ல. அப்படின்னு சொல்றார். உன்னுடைய மனச வந்து உன்னுடைய அந்தக்கரண விருத்திகள வந்து என் மேல் வைன்னு அர்த்தம். என்ன பத்திய சிந்தனையே வந்து செய்துன்றதுங்கிறது இங்க மனச வந்து நிலைப்படுத்து. ஏன்னா மனசுங்கிறது சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹ. பாஷ்யக்காரர் சொல்லப் போறாரு இங்க. மய்யேவ விஸ்வரூபே ஈஸ்வரே மனஹா சங்கல்ப விகல்பாத்மக விகல்பாத்மகம் ஆதத்ஸ்வ ஸ்தாபய மயி ஏவ. மயின்னா இங்க விஸ்வரூபே ஈஸ்வரே அப்படின்னு பாஷ்யக்காரர். ஏன்னா அந்த பகவான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பகவான்ற பொழுது ஒரு ரூபத்தை நம்ம கொடுத்து இதுதான் சுவாமின்னா அவாவாளுடைய ஒரு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம உபாசிக்கிறோம். அப்படி உபாசிச்சாலும் எதை உபாசிக்கிறோம்னா சர்வாத்மா சர்வவியாபியாக இருக்கக்கூடிய சமஷ்டியை தான். அதனாலதான் விஸ்வரூபே ஈஸ்வரே. விஸ்வரூபமாக இருக்கிற ஈஸ்வரன். விஸ்வரூபம்னா என்ன? எல்லா ரூபங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ரூபம். அதுதான் விஸ்வரூபம். ரூபம்னா ரூபத்தினுடைய சமஷ்டி.
சக்தியினுடைய சமஷ்டி. அதனாலதான் சமக்ரம் ஐஸ்வர்யம் அதெல்லாம் சொல்றோம் இல்லையோ. பகம்ன்ற வார்த்தைக்கே அப்படிதான் அர்த்தம் இருக்கு. அப்ப சர்வத்தையும் சேர்த்து சொல்லும் பொழுதுதான் அது ஈஸ்வரன். அதனால அதுக்கு சர்வமாகிய ஈஸ்வரனை நான் இந்த கிருஷ்ணன்ற ஒரு ரூபத்துல உபாசிக்கிறேன். சர்வமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனை நான் சிவன்ற ரூபத்துல உபாசிக்கிறேன். சர்வமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனை நான் விக்னேஸ்வரன்ற ரூபத்துல உபாசிக்கிறேன்னு தான் நம்ம உபாசிக்கிறோம். அந்த விஸ்வரூபம் தான் ஈஸ்வரன். அதனாலதான் இங்க பாஷிகாரர் மையேவ விஸ்வரூபே ஈஸ்வரே மனஹா. மனசுங்கிறது மனசு வேற, புத்தி. இப்போ மனோபுத்தி அகங்கார சித்தம்னு 4 சொல்றோம். ஒரே அந்த கரணம் தான். தாட் ப்ராசஸ்ங்கிறது ஒண்ணுதானே. புத்தி அப்படிங்கிறது பொதுவா மைண்ட் வேற, இன்டெலெக்ட் வேற, இது தவிர சித்தம் வேற சொல்றோம். நம்ம அகங்காரத்தை வேற தனியா சொல்றோம். ஐ சென்ஸ். சம்ஸ்கிருதத்துல மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம்னு 4ஆ பிரிக்கிறது. எந்த பேசிஸ்ல பிரிக்கிறோம்னா, ஒண்ணு இந்த சங்கல்ப விகல்பம். அதனால ஒரு பிளக்சுவேட்டிங் சர்டனிட்டி அன்சர்டனிட்டிக்கு நடுவில் பிளக்சுவேட் ஆகக்கூடியதை மனசுன்னு சொல்றது. ஹார்ட்னு சில சமயம் சொல்லுவோம். அதை ஹார்ட்டுங்கிறது ஃபங்க்ஷனிங் ஹார்ட் ஒண்ணு. பட் என் ஹார்ட் அதுல இல்ல அப்படின்னா மைண்ட் இல்லைன்னு அர்த்தம். பிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் உன்னுடைய அந்த கரணத்திற்கு மனசுன்னு பேர். புத்தின்றத நிச்சயாத்மிகா புத்தி அப்படின்னு எது ஒரு தீர்மானம் பண்ணக்கூடிய நிலையோட இருக்கோ அது புத்தி. அதனால ரெண்டுமே இங்க சொல்லப்படும் பொழுது இந்த வித்தியாசத்தை இல்லைன்னா மியூச்சுவலி இதுக்கு பதிலா அது அதுக்கு பதிலா இதுன்னு உபயோகப்படுத்துறது உண்டு. பட் ஒரே ஸ்லோகத்துல 2 வந்ததுன்னா இதை இப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு சங்கல்ப விகல்பாத்மகம், இன்னொன்னு நிச்சயாத்மிகா. ஏன்னா ஒண்ணு நியூட்ரல் ஜெண்டர், இன்னொன்னு ஃபெமினின் ஜெண்டர். புத்தின்னு சொல்லும் பொழுது நிச்சயாத்மிகா புத்தி. அதனால ஏன் தனித்தனியா இங்க சொல்றாருன்னா, மனசுங்கிறது பொதுவா அப்பப்போ நமக்கு பகவான்கிட்ட மனசு லயிக்கும். அது சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி லயிக்கும். ஒரு சங்கீதம் கேட்டா சமயத்துல லயிக்கும், பஜனை கேட்டா லயிக்கும். சில சமயம் ஒரு இயற்கையை பார்த்தா ஒரு இறைவனை நினைக்க தோணும். இல்ல நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சதுன்னா, ஆஹா பகவான் இதை கொடுத்தாருன்னு. அப்போ அதெல்லாம் என்ன, மனசு பகவான்கிட்ட லயிக்கிறதுங்கிறது என்னன்னா, ஒரு அக்கேஷன்ல அப்பப்போ ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி மனசு போய் லயிக்கிறது. ஆனா புத்திங்கிறது தான் இங்க முக்கியம். அதுதான் புருஷார்த்த நிச்சயம் பண்ணும் பொழுதுதான் புத்தி. புத்தி படி நீ ஈஸ்வரன் அடையிறன்னா என்ன அர்த்தம்? தீர்மானம் பண்ணிட்டேன். என்ன தீர்மானம்? ஈஸ்வரன் அடையிறதுதான் என்னுடைய லட்சியம் அப்படிங்கிற புருஷார்த்த நிச்சயம் இருந்ததுனால், சுஸ்வரூப ஞானம் ஏற்படுறதுதான் லட்சியம் அப்படிங்கிற தீர்மானம் ஏற்பட்டதுக்கு புத்தின்னு பேர். மனசுனால இருக்கிறது அப்பப்போ வரும் போகும். புத்தியில நிச்சயமானதுக்கு அப்புறம் அது நல்ல கிளாரிட்டி இதுதான் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், நான் என்ன காரியம் செஞ்சாலும், என்ன நிலையில இருந்தாலும், சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் ஈஸ்வரன் அடையிறதுதான் என்னுடைய லட்சியம். ஏன்னா அது வேற எதுலயும் ஒரு ஃபைனலிட்டி இல்ல. எல்லாமே நிலை இல்லாமல் இருக்கு. ஈஸ்வரன் ஒண்ணுதான் நிலை அப்படிங்கிற அந்த விவேகம், நிச்சயாத்மிகமான புத்தி, நித்யா நித்திய வஸ்து விவேகம்னு சொல்றது. எது நித்தியமான விஷயம், எது அனித்தியம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும் பொழுது, அப்போ ஈஸ்வரன் தான், சுஸ்வரூப ஞானம் தான் தேவை அப்படிங்கிற ஒரு நிச்சயம் ஏற்படுறதுக்கு புத்தி பூர்வமாக தெரிஞ்சுக்கும் பொழுதுதான், தீர்மானம் ஆகும் பொழுதுதான் என்ன ஆகிறது? நிச்சயாத்மிகா புத்தி. அதான் தத்துவ ஞானார்த்த தர்சனம் அப்படின்னு. எதை பார்க்க போறேன், எதை அடைய போறேன் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருக்கிறது. அது தேவைங்கிறார் அடுத்த அத்தியாயத்துல சொல்ல போறார். அதே மாதிரி அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம், தத்துவ ஞானார்த்த தர்சனம்னு 2 சொல்ல போறார். நித்தியமாக அத்தியாத்ம ஞானத்திலேயே இருக்கிறது. எப்பவுமே வேதாந்த சிரவணம், ஈஸ்வர சிரவணம் பண்ணிட்டே இருக்கிறது அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம், தத்துவ ஞானார்த்த தர்சனம். இது ரெண்டுமே பகவான் உபதேசிக்கிறார். அதுல இது பண்ணணுமா அது பண்ணணுமான்ற ஒரு குழப்பமான ஒரு நிலையோடு இல்லாமல் ஒரு கிளாரிட்டியோட இருக்கிறது.
இதுதான் சுரூப சித்தி தான் எனக்கு வந்து லட்சியம் அப்படின்னு இருக்கிறதுக்கு புருஷார்த்த நிச்சயம்னு சொல்றது. அதனாலதான் இங்க ரெண்டுத்தையுமே மனசு புத்தி ரெண்டுத்தையும் சொல்றாரு பகவான். மையேவ மன ஆதஸ்வ மை புத்திம் நிவேசய. மனசை என்கிட்ட நிறுத்து, புத்தியால் என்னில் நுழை. நுழையிறதுன்னா என்னன்னா, புத்தியால் நுழையிறதுன்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே ஈஸ்வர விசாரமே பண்ணிட்டு இருக்கிறதா புத்தியால் நுழையிறது. வேற எப்படி நுழையிறது ஒரு விஷயத்துல? புத்தியை போய் எப்படி நுழைக்க முடியும் ஒண்ணுத்துல? நுழைக்கிறதுனா அந்த விசாரம் பண்ணிட்டே இருக்கிறது அப்படிங்கிறதுனால மை புத்திம் நிவேசய. அப்படி செய்கின்ற பட்சத்தில் மையேவ நிவசிஷ்யசி, நீ என்னிலே நிலைத்திருப்பாய். அதுதான் இங்க பகவான் வந்து மதாத்மனா மயி நிவாசம் கரிஷ்யசி, என் ரூபமாக ஆயிடுறேன்னு அர்த்தம். ஏன்னா அந்த நிவசிஷ்யசின்னு சொல்லும் பொழுது விஷ்டாத்வைதம் வந்துடும் உடனே. இப்படி ஒரு அமீபா மாதிரி எனக்குள்ள நுழைகிறாய்னா என்ன அர்த்தம்? இப்போ பெருசா இருக்கார் பகவான், அதுக்குள்ள ஒரு ஆட்ரிபியூட்டா எப்படி நம்ம பாடியில வந்து வைரஸ் இருக்கு, பாக்டீரியா இருக்கு, அமீபா இருக்கு, எல்லாம் இருக்குங்கிற மாதிரி பகவானுடைய உடம்புல போய் நீ நுழைஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது. அதை சொல்ல வரல. என்னுடைய ரூபமாக ஞான ரூபமாக நுழையற நீ. அதுதான் சொரூப ஞானத்தினால. ததா தே கிம் சியாத்து இதி ஸ்ருணு. நீ என்கிட்ட என் புத்தியும் மனசையும் வச்சேன்னா என்ன ஆகுன்றத கேள். நிவசிஷ்யசி நிவத்ஸ்யசி நிச்சயேன மதாத்மனா மயி நிவாசம் கரிஷ்யசி ஏவ. என்ன அதனால வந்து எப்பவுமே என் சுரூபமாகவே நீ என்னுள் நுழைகிறாய் ஞானாத்மகமா. ஏன்னா ஏற்கனவே ஈஸ்வர சுரூபம் தான் நான் அப்படிங்கிற பொழுது இதுல நுழையறதுக்கு என்ன இருக்குன்னா, புத்தி பூர்வமாக சொரூபத்தை தெரிஞ்சுக்கும் பொழுது, அப்போ அஜ்ஞானத்தினால பிரிஞ்சிருக்கிற நம்ம ஞானத்தினால சுரூபமாயிடுறோம் அப்படிங்கிறதுனால மை நிவாசம் கரிஷ்யசி ஏவ. எப்போ அத்தஹா ஷரீரபாதாத் ஊர்துவம் அப்படிங்கிறார் பாஷிகாரர். ஏன்னா அந்த ஊர்துவம்ன்ற வார்த்தைய அதற்கு பின்பு எதற்கு பின்பு அப்படின்னு கேட்டா, சரீரம் போனதுக்கு அப்புறம் திருப்பி வரப்போறது இல்லை நீ, விதேக முக்திய சொல்றாருன்னு இங்க பாஷிகாரர் எடுத்துக்கிறார். சரீர பாதாத் ஊர்துவம் ந சம்சயா சம்சயா அத்திர ந கர்த்தவ்யா. நீ இதுல சந்தேகத்தை கொள்ளாதே அப்படின்னு இங்க ஏன்னா பகவானுக்குள்ள சந்தேகம் இல்ல, அர்ஜுனனுக்கு சொல்ற இது மாதிரி நம்ம அப்படி ஆயிடும். ஏன்னா சரீர பாத்தா தூர்த்துவம்னு சொல்றதுனால அது ஒரு நம்பிக்கைக்குட்பட்டதாயிடுறது. சரீரம் போனதுக்கு அப்புறம் நீ வந்து இந்த சொரூப சித்தியோடயே இருப்ப, திருப்பி இதுல வரமாட்ட அப்படின்னு சொல்றதுனால. பட் சரீர பார்த்துதான் சொல்லணும்னு இல்லை, சரீர பத்தனம் இருந்தாதான் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த சொரூப ஞானம் ஏற்படும் பொழுதே ஒருத்தன் விதேக முக்தின்னு ஜீவன் முக்தன் ஆயிட்டாங்கிற பட்சத்துல வந்து அவன் தேகம் இருக்கும் பொழுதே கூட அப்படின்னு எடுத்துக்கலாம். மெய் புத்திம் நிவேஷய. ஏன்னா இங்க வந்து இந்த அத்த ஊர்துவம் அப்படின்றது புத்தி நிவேஷாத் ஊர்துவம்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா மையேவ மன ஆதத்ஸ்வ மை புத்திம் நிவேசய அத்தஹா ஊர்துவம் மையேவ நிவசிஷ்யசி அப்படின்னு அப்படின்னு சொல்றது போது என்ன ஆயிடுறது, நீ உன் மனச எந்த நிலைநிறுத்து, புத்தியால என்னுடைய சொரூபத்தில் நுழை. ஒன்ஸ் நீ புத்தியால நுழைஞ்சிட்டேன்னதுக்கு அப்புறம் என்ன என்னிலேயே தான் நீ இருப்ப அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருத்தன் ஞானி ஆனதுக்கு அப்புறம் அஜ்ஞானி ஆகிறதுக்கு வந்து சாத்தியம் இல்லை. ஒரு குளம் இருக்கு, குளத்துல பாசி படர்ந்து இருக்கு, பார்த்து வயல்ல நடந்து போகும்போது அங்க இதுவும் வயல் தான் அப்படின்னு நினைச்சுன்னு ஒருத்தன் உள்ள இறங்கிடுறான். இறங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, கால் உள்ள போயிடுது. ஆஹா இது இது குளம் இல்ல, இது வயல் இல்ல, குளம், இது பாசி இருக்கு அப்படின்னு நினைச்சு காலை எடுத்துடுறான். திருப்பியும் அந்த பாசி வந்து மூடிண்டாலும் அது குளம்ன்ற ஞானம் தானே அவனுக்கு. பாக்குறதுக்கு வந்து ஒரு வயல் மாதிரி தெரிஞ்சாலும் வந்து அது குளம்ன்ற ஞானம் இருக்கு அவனுக்கு. எப்படி வந்து
ஒரு காணல் நீர் வந்து பார்த்தானாலே உனக்கு தெரிய போறது அது காணல் நீர். அது மாதிரி ஒரு தடவை ஞானம் ஏற்பட்டுடுத்துன்னா அந்த ஞானம் சொரூப சித்தி ஏற்பட்டதுக்கு அப்புறம் திருப்பி அஜ்ஞானம் வந்து மூடிட போறது இல்ல. அதனால என்கிட்ட நீ புத்தியை செலுத்தி விட்டால் ஈஸ்வர சுரூப யாதாத்மிய ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்க வந்து அத ஊர்துவம்ங்கிறது வந்து ஞானத்துக்கு அப்புறம்னு எடுத்துக்கலாம். இல்ல இங்க வந்து இங்க சகுண ஈஸ்வர ஒரு தியானத்தை தான் சொல்லியிருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவனுக்கு அப்பப்போ ஆபாத்த ஞானம் ஏற்பட்டு பின்னாடி விதேக முக்தி ஏற்படுறது, ஜீவன் முக்தி ஏற்படலைன்னாலும் அப்படின்னு எடுத்துக்கிறதுனால இங்க சரீரபாதா தூர்த்வம்னு பாஷ்யக்காரர் எடுத்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ந சம்சயா கர்த்தவியா, இல்ல நீ சந்தேகப்பட வேண்டியது ஒண்ணும் இல்லைன்றார். அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அபியாச யோகேன ததோ மாம் இச்சாப்தும் தனஞ்சய. அபியாச யோகேன ததா மாம் இச்சாப்தும் தனஞ்சய. அப்படி இதெல்லாம் நீ செய்ய முடியலைன்ற பட்சத்துல என்ன பண்றது அப்படிங்கிற இதை இப்ப சொல்றார். அத மயி சித்தம் ஸ்திரம் சமாதாத்தும் ந சக்னோஷி ததா அபியாச யோகேன மாம் ஆப்தும் இச்சதய தனஞ்சய. ஏ அர்ஜுனா, அத பின்னர், அதாவது அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. மயி சித்தம் ஸ்திரம் சமாதாத்தும் ந சக்னோஷி. இப்ப நான் சொன்னேன் உங்ககிட்ட, என் மேல் இந்த புத்தியை வச்சு ஈஸ்வரனையே எப்போ நினைச்சுன்றன்னு அர்த்தம். அதுதானே சொல்றாரு இங்க. அப்போ மயி சித்தம் ஸ்திரம் சமாதாத்தும் ந சக்னோஷி. என்ன உன்னுடைய சித்தத்தை, மனசு புத்தி ரெண்டுமே ஸ்திரமாக சமாதாத்தும், இங்க முக்கியமா மனசுதான் சொல்றாரு அவர். ஏன்னா புத்தியை வந்து அப்பப்போ வைக்கணும்னு இல்லை. ஒரு நிச்சயம் ஆயிடுத்துன்னா நிச்சயமா புத்தி இருக்கு, ஆனா மனசு நிக்க மாட்டேன்றது அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டியும் இருக்கு. அதனாலதான் இங்க வந்து மயி சித்தம் ஸ்திரம் சமாதாத்தும் ந சக்னோஷி. உன்னுடைய மனச வந்து என்னில ஸ்திரமாக எப்பவுமே ஈஸ்வரனையே நினைச்சுட்டு இருக்கிறது சமாதாத்தும். அதனாலதான் வந்து எப்பவுமே என்னிலேயே ரமிச்சிருக்கக்கூடிய ஒரு நிலையை நீ வந்து அடைய முடியாமல் இருந்தால் சமாதாத்தும் ந சக்னோஷி. உனக்கு அந்த மாதிரி ஈஸ்வரன் ஈஸ்வரன் காரியம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஈஸ்வர தியானமே இருந்துட்டு இருக்கிறதுக்கான ஒரு சக்தி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ததா அபியாச யோகேன மாம் ஆப்துமிச்ச. யோகாபியாசங்களினால் இல்ல அபியாசங்கள் மற்றும் யோகங்களினால் அப்படின்னு, யோக அபியாசத்தினாலன்னு எடுத்துக்கலாம், அபியாசம் யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம், அபியாசத்தோடு கூடிய அப்படின்னு எடுத்துக்கலாம். யோகா அப்படின்னாலே சேர்றதுன்னு அர்த்தம். அபியாசம்னா எஃபர்ட், பிராக்டிஸ். அதனால யோக பிராக்டிஸ் ஆஃப் யோகான்னு எடுத்துக்கலாம், பிராக்டிஸோடு கூடின்னு எடுத்துக்கலாம், பிராக்டிசஸ் மற்றும் யோகானும் எடுத்துக்கலாம். எப்படி வேணா எடுத்துக்கலாம். அது அபியாச யோகேன எல்லாம் ஒரே அர்த்தம் தான் கிட்டத்தட்ட. அபியாச யோகேன மாமாப்தும் இச்ச, என்னை அடைவதற்கு நீ முயற்சி செய். இங்க இச்சைங்கிறது ஆசைப்படுன்னு அர்த்தம் இல்ல, இது மாதிரி செய் அப்படின்னு அர்த்தம். ஹே தனஞ்சய, ஹே அர்ஜுனா, உன்னால வந்து முடியலன்னா எஃபர்ட் எடுன்றார். அதான் அது. இப்போ இந்த 4 யோகா இருக்கு அப்படின்லாம் வந்து நம்ம பாக்குறோம். விவேகானந்தர் சொன்னார் இல்லையா, கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், ராஜயோகம்னு. அந்த மாதிரி இல்ல, ஞானம்னு ஒண்ணு, கர்ம யோகம்னு ஒரே யோகத்தை தான் பகவான் சொல்றார் அப்படின்னு நம்ம பல தடவை பார்த்திருக்கோம். ஆனாலும் இந்த இப்ப வரக்கூடிய ஒரு 2-3 ஸ்லோகங்கள்ல வந்து பகவான் ஒரு டிஃபரன்ஸ காமிக்கிறார். கர்மயோகியாக இருக்கிறவனுக்கு இப்படி முடிஞ்சா இப்படி பண்ணு, அப்படி இல்லைன்னா வேற மாதிரியா பண்ணு அப்படின்லாம் பிரிக்கிறார். அது எல்லாமே கர்மயோகத்துலதான் சேர்த்தினாலும் எப்படி வேணா கர்மயோகத்தை பண்ணலாம் உன்னுடைய சக்திக்கு ஏத்த மாதிரின்னு அந்த மாதிரி பிரிக்கிறது தான் வந்து இந்த 4 விதமான யோகம்னு ரஃபா பிரிச்சிருக்காரு அவர் விவேகானந்தரும். அதுல ஞானத்தை சேர்த்ததுதான் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா ஞானத்துக்கு இதெல்லாம் ஆல்டர்னேட்டுங்கிற மாதிரி ஆயிடுறது. அப்படி இல்லாம இந்த ஞான யோகம்ன்றது வந்து
இந்த அக்ஷரோபாசனைன்னு எடுத்துட்டா மீதி 3த்த வந்து இங்க நம்ம மேப் பண்ணிடலாம். இந்த சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி அப்படின்னு சொல்றத வந்து பக்தின்னு எடுத்துக்கலாம் நம்ம. பொதுவா நான் ரொம்ப இத வந்து ஏன்னா எல்லாத்துலயுமே தான் பக்தி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். பக்தி இல்லாத ராஜயோகம், பக்தி இல்லாத கர்மயோகம், பக்தி இல்லாத ஆஹ், பக்தி யோகம், பக்தி இல்லாத ஞானமுமே கிடையாது. எல்லாத்துலயுமே பக்தி உண்டுன்றதுனால பக்தி அண்டர்லைங் அப்படிங்கறதுனால அதை நம்ம அப்படி பிரிக்க முடியாதுன்னாலும் பட் ரஃபா நம்ம இந்த கிளாசிபிகேஷன் இங்க என்ன பண்றாரு பகவான், முதல்ல வந்து எப்பவுமே நீ ஈஸ்வரனை நினைச்சுட்டு சாமான்யமா சொன்னார். அடுத்ததா இப்ப என்ன சொல்றாரு, அப்படி உனக்கு வந்து ஈஸ்வரனையே நினைச்சுட்டு இருக்க முடியல அப்படிங்கிற பொழுது இந்த யோகாபியாசங்கள் வழியாக அதை கிரியேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க என்ன ஆயிடுறது, இது ராஜயோகத்தை சொல்ற மாதிரி தான் ஆறுது. இந்த அபியாச யோகேனங்கிற பதம் ராஜயோகம்னு எதை சொல்றோமோ, எதை சொல்றா இவ அஷ்டாங்க யோகத்து முதலானவைகளை ராஜயோகம்னு சொல்றோம். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதிங்கிற அந்த கிரமத்தை வந்து அபியாச யோகம்னு சொல்லப்படுறது. அதுதான் நான் சொல்றோம், பதஞ்சலி யோக சூத்திரத்தை ஆதாரமா வச்சுட்டு இது அபியாசகா அப்படின்னு. இங்க பாஷ்யக்காரர் வந்து திருப்பி திருப்பி ஒண்ணு செய்யறது அபியாசம்னு அர்த்தம் பண்ற. பட் இந்த அதாவது பக்தி வரலைங்கிற பட்சத்துல பக்தி ஏற்படுத்துறதுக்கு இதெல்லாம் உனக்கு என்னென்ன ஸ்கில் தேவையோ அதை நீ கிரியேட் பண்ணிக்கோ அப்படிங்கறதுதான் இங்க அர்த்தம். ஏன்னா யம நியமம்னா வந்து பேசிக்ஸ். நம்ம கண்ட்ரோல், எதோட கண்ட்ரோல், உன்னுடைய பாக்கியேந்திரிய நிகிரகம், என்ன புத்தி நிகிரகம், இதெல்லாம் பண்றது யம நியமம். அப்புறம் ஆசனம்னா பார்த்தோம், ஆசனம்னா நமக்கு தெரியும், ஆசன சித்திங்கிறது வந்து யோகாசனங்கள். அதே மாதிரி ரொம்ப நாளி ஒரே விஷயத்துல தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறதே முடியணும், அதுதான் ஆசன சித்தி. அப்புறம் பிராணாயாமம், அது நமக்கு தெரியும். பிரத்யாகாரம், ஆகரணம், அகரணம்னா இழுத்து உள்ள போடுறதுன்னு அர்த்தம். வெளி ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்து, விஷயங்கள்ல இருந்து மனதை உள்ளே திருத்துவதுன்றதுக்கு பிரத்யாகாரம்னு பேரு. எப்படி அதுக்கு ஏன்னா இந்த லௌகிகமான விஷயங்கள் வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அதுல ருச்சியை குறைச்சுண்டு உள்ள திருப்புறது பிரத்யாகாரம். அப்புறம் ஒரே விஷயத்த வந்து திருப்பி திருப்பி மைண்ட்ல வச்சுக்கக்கூடிய ஒரு கான்சென்ட்ரேஷன் பிராக்டிஸ்க்கு தாரணம்னு பேர். தரிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையோ, அதையே மைண்ட்ல தரிச்சுன்னு இருக்கிறது, ஒரே விஷயத்திலேயே சுத்தின்னு இருக்கிறது. அதுல இருந்து வர்றதுதான் தியானம். தியானம்ங்கிறது வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா அந்த ஆப்ஜெக்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுறதுக்கு வந்து தியானம்னு பேரு. ஓகே, தாரணம்ங்கிறது வந்து பிராக்டிஸ். தியானம்ன்றதுமே ஒரு பிராக்டிஸ் தான். சட்டில் டிஃபரன்ஸ் வந்து இது வந்து வெறும் கான்சென்ட்ரேஷனோட பிராக்டிஸ். ஓகே, தியானம்ங்கிறது வந்து லயம் அடையிறது ஒரு விஷயத்துல. இதுதான் வந்து இங்க அபியாச யோகம்னு பொதுவா எடுத்துக்கிறோம் நம்ம. பாஷ்யக்காரர் என்ன சொல்றார் பாப்போம். அத ஏவம் யதா வோச்சாம ததா மயி சித்தம் சமாதாத்தும் ஸ்தாபயித்தும் ஸ்திரம் அச்சலம் ந சக்னோஷி சேத் அத ஏவம். அதுக்கப்புறம் யதா வோச்சாம எப்படி சொல்றாரோ பகவான், எப்படி நான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு இங்க பகவான் சொல்லியிருக்காரோ, ததா அந்த மாதிரி மயி சித்தம் சமாதாத்தும் என்னுல உன்னுடைய புத்திய நிலைப்படுத்த ஸ்தாபயித்தும் எப்படி ஸ்திரம் அச்சலம் என்னிலிருந்து அசைக்காம எப்பவுமே ஈஸ்வர சிந்தனையினுடைய இருக்கக்கூடிய ஒரு சக்தி. ஈஸ்வரன்னா நம்ம திருப்பியும் திருப்பியும் சொல்றோம் சமஷ்டி ஈஸ்வரன் இல்லையா, அந்த சமஷ்டி ஈஸ்வரன் தான் சர்வாதாரம் அப்படிங்கிற ஒரு நிலையில, அதாவது சுஸ்வரூபந்தான் பிரம்மன்ற ஞானம் வரத்துக்கு முன்னாடி சகுணமான இந்த ஈஸ்வரன்ல மனசை தியானம் பண்றதுதான் இங்க சொல்ற. அப்படி பண்ண முடியலங்கிற பொழுது ந சக்னோஷி சேத்து ததா பశ్చాத் அப்ப என்ன பண்ணு, அபியாச யோகேன சித்தஸ்ய ஏகஸ்மின் ஆலம்பனே. அபியாச யோகத்தை பத்தி சொல்றார். சித்தஸ்ய ஏகஸ்மின் ஆலம்பனே சர்வதா சமாஹிருத்ய புனః புனः ஸ்தாபனம். மற்ற விஷயத்திலிருந்து சர்வதா சமாஹிருத்ய, அதான் சமாஹாரஹா. என்ன, அதுதான் இங்க வந்து பிரத்யாகாரம்னு சொல்றோமே.
அந்த எல்லாமே அந்த ஆகிருத்திய அப்படிங்கிற அந்த பதம் தான். அதுதான் பிரத்யாகாரம்ன்ற வார்த்தை. ஏகஸ்மின் ஆலம்பனே, ஒரே விஷயத்தில் சர்வதகா சமாகிருத்திய, எல்லா விஷயத்திலிருந்தும் திருப்பி மற்ற விஷயங்களெல்லாம் அதை எடுத்து உள்பக்கமா திருப்பி சித்தஸ்ய ஏகஸ்மின் ஆலம்பனே சர்வதகா சமாகிருத்திய புனః ஸ்தாபனம், மீண்டும் மீண்டும் அதிலேயே கொண்டு வந்து நிலைநிறுத்துறது. அதனாலதான் அதுக்கு அபியாசகான்னு பேர். இல்லைன்னா தியானம் ஆயிடுறது, நிஷ்டைன்னு சொல்லிடுறது. இங்க வந்து ஒரு பிராக்டிஸ் அதனாலதான் தியானத்தை கூட நம்ம அதுதான் அப்படிதான் சொல்றோம், திருப்பி திருப்பி ஒரு விஷயத்துல. ஏன்னா மைண்டுங்கிறது வந்து வெளியில போகதான் போகும், அதனுடைய இயல்புங்கிறதுனால வந்து அதை திருப்பி திருப்பி எடுத்துன்னு வந்துதான் ஆகணும். ஏன்னா சுவாபாவிகமாகவே ஒரு விஷயத்துல வந்து இருந்துட்டு இருக்கிற சுபாவம் வந்து மனசுக்கு கிடையாது. இப்போ வாட்ஸ்அப்ல புதுசா மெசேஜ் வந்துன்னா டக்குன்னு போகும், இல்ல ஒரு டிவில வந்து புது நியூஸ் வந்துன்னா மைண்ட் ஈஸியா டக்குன்னு போயிடும். ஏன்னா அதுல ஒரு கியூரியாசிட்டி ஏற்படும் பொழுது, புது விஷயங்கள் வரும் பொழுது அதுல சுவாபாவிகமாவே இயல்பா, ஏன்னா அது இந்த சஞ்சலாத்மகம் தான் மனசு. சங்கல்ப விகல்பாத்மகம்னு சொன்னோம் இல்லையோ, மாறி மாறி போயிட்டு இருக்கிறது அதோட நிலை. ஒரே விஷயத்துல திருப்பி திருப்பி வெயினா வேதாந்தம் முதல்ல ஒரு 3-4 தடவை கேட்கும் பொழுது நிறைய பேருக்கு ஓ ஏதோ புதுசா இருக்குன்னு இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சோம்னா 50 பேர் வருவா. அப்புறம் அப்படியே குறைஞ்சுட்டே வந்து 5ல வந்து நிக்கும். ஏன்னா அது ஒன்ஸ் வந்து அது என்னன்ற கியூரியாசிட்டி போனதுக்கு அப்புறம் அதுல வந்து நிலைப்படுறதுங்கிற பொழுதுதான் அதுதான் அந்த மீதி நிக்கிறது. இந்த மீதி நிக்கிற பீப்புள் தான் கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆவது பண்ண முடியும். ஏன்னா அப்ப இங்க வந்து இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த சங்கல்ப விகல்பாத்மகத்துவம் போய் எப்போ வந்து முழுக்க முழுக்க இதுல ஸ்தாபனம் நடக்கிறதோ அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது பர்சியூட்டே. சர்வதா சமாஹிருத்திய புனః ஸ்தாபனம். அதனால திருப்பி திருப்பி இதுக்கு எடுத்துன்னு வரணும். ஞானம் ஏற்படுற வரைக்கும் அந்த மனசை வந்து திருப்பி திருப்பி இந்த விஷயத்துல அதுதான் சாதனைன்னு சொல்றோம். இந்த வேதாந்த இந்த ஆன்மீக சாதனை அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, எஃபர்ட் தேவை. ஏன்னா வந்து மைண்டினுடைய சுபாவம் அப்படி, அதுதான் அபியாசம்னு சொல்ற. அபியாசம் இல்லாம முடியாது. ஏன்னா அபியாசமும் மைண்டினுடைய ஒரு நேச்சர்ல இருக்கிறதுனால பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த கேள்வி கேட்கலாம், பிரம்மன் தான் எப்பவுமே வந்து சர்வ வியாபியா இருக்கு, நிശ്ചலமா இருக்கு, அச்சலமா இருக்கு, ஒண்ணும் செய்யாம அது பாட்டு சாந்தமா இருக்குன்னு சொல்றீல, அப்புறம் நான் தான் எஃபர்ட் போட்டு திருப்பி திருப்பி பண்ணணும்னு வந்து சொல்ல வேண்டிய என்ன அவசியம் இருக்கு? பிரம்மன் தான் எதுவுமே பண்ணாம நிശ്ചல தத்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுது எதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணும்? அப்படின்னா அந்த இந்த அபியாசம்ங்கிறதுமே ஒரு மானச வியாபாரம் தான். மனசினுடைய தன்மைய மனசாலதான் நம்ம வந்து அடக்க வேண்டியிருக்கு. முள்ளால எடுக்கணுங்கிற மாதிரி இது வந்து மென்டல் ஆக்டிவிட்டி வேலையில போறதுன்னா அது என்ன பண்ண முடியும்? மென்டல் ஆக்டிவிட்டினாலதான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனாலதான் வந்து நான் இந்த செயின் திங்கிங், சைக்கிளிக் திங்கிங் சொல்றோமே, ஒண்ணுத்துல இருந்து ஒண்ணு போயின்னு இருக்கிற சுபாவம் மனசனுடைய சுபாவம். லிங்க் பண்ணிட்டே போகும். ஒரு விஷயம் யோசிச்சா அதுல இருக்கிற வேற விஷயம், அதுல இருக்கிற வேற விஷயம் அப்படி போறது. மகாபாரத கதை மாதிரி ஒரு கதையில இருந்து இன்னொரு கதையில இருந்து இன்னொரு கதையில இருந்து இன்னொரு கதையில இருந்து ஒரு 10 லெவல் போகும். அப்படி மனசானது போகிறத என்ன பண்றது? திருப்பி ஒரே விஷயத்துக்கு திருப்புறது. அததான் இங்க சொல்ற. சித்தஸ்ய ஏகஸ்மின் ஆலம்பனே சர்வதகா சமாஹிருத்திய புனః ஸ்தாபனம். திருப்பி திருப்பியும் அதுல ஒரே விஷயத்துக்கு கொண்டு வா. சர்வதகா சமாஹிருத்திய, வேற இடத்துல இருக்கிற விஷயம் எல்லாத்துல இருந்தும் எடுத்து ஒரே விஷயத்துக்கு கொண்டு வருது அபியாசகா. அது தத்பூர்வகா யோகா. அதனால இங்க பாஷ்யக்காரர் வந்து யோகம், இந்த பிரத்யாகாரம் முதலான அபியாசங்கள் எல்லாம் பேசுறார். வெறும் ஞான விஷயத்தை மட்டும்தான் சொல்றார் பாஷ்யக்காரர்னு இல்ல. இந்த இடத்துல சொல்றார் புத்தியை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது. அது ஒரு ஒரு டெக்னிக், அவ்வளவுதானே. அது ஒன்றும் பெரிய சொரூபம் விஷயம் கிடையாது. அதனால அதை பத்தி பெருசாலாம் டீல் பண்ணல. அவர் பதஞ்சலி பண்றாரு, ஏன்னா அது புத்தி யோகத்துக்கான கிரந்தம். இங்க பாஷ்யக்காரர் வந்து சொரூப ஞானத்தை சொல்றதுதான் அவருடைய தாத்பரியம்ங்கிறதுனால சொரூபத்தை பத்தி தான் பேசுறார் பாஷ்யங்கள் முழுக்க. பட் இங்க அபியாசனன்னு பகவான் சொல்லி இருக்கிறதுனால அது என்ன அப்படிங்கறத தொட்டுண்டு போறார். ஸ்தாபனம் அபியாசா
தத்பூர்வகா யோகா சமாதான லட்சணா. அதனால அந்த அதனால ஏற்படக்கூடிய யோகம் சித்த சமாதானம். எதனால? இந்த அபியாசம் பண்றதுனால. அதனால இது அபியாச பூர்வகோ யோகா அபியாச யோகேன அப்படின்னு பாஷ்யம் பகவான் சொல்லியிருக்கிறதுனால அபியாச பூர்வகா யோகா தேன அப்படின்னு இங்க பாஷ்யம் பண்றார். அபியாச பூர்வகமாக இருக்கக்கூடிய யோக என்னது யோகம்னா சமாதான லட்சணா யோகா சித்த சமாதானம், டிராங்குவிலிட்டி ஆஃப் மைண்ட். அப்படி இருக்கக்கூடிய யோகத்தினால் தேன அபியாச யோகேன மாம் விஸ்வரூபம் இச்ச பிரார்த்தயஸ்வ. என்னுடைய அந்த நானாகிய விஸ்வரூபம், மம விஸ்வரூபம் இல்ல, மாம் விஸ்வரூபம், விஸ்வரூபமாகிய ஈஸ்வரன். அதுக்கு பரியாயமாவே சொல்றாரு பாஷ்யக்கார். மாம்னாலே விஸ்வரூபம் தான். ஈஸ்வரன்றத விஸ்வரூப அதுக்கு முன்னாடி 10 அத்தியாயம் வரைக்கும் பகவான் ஈஸ்வரான்னு சொல்லிட்டு வந்தார் தன்னை. இந்த 11ஆம் அத்தியாயத்துல விஸ்வரூபத்தை காமிச்சதுக்கு அப்புறம் பாஷ்யக்காரர் ஈஸ்வரனை சொல்லும் பொழுதே எங்கெல்லாம் ஈஸ்வரன் தன்னைன்றாரோ விஸ்வரூபேன்னு சேர்த்துட்டு போறாரு பாஷ்யக்காரர். அதனால இங்க மாம் அப்படிங்கிற இடத்துல மாம் இச்ச ஆப்தும் அப்படின்னு தானே இங்க பதம். அதுக்கு இந்த இதுல பாஷ்யக்காரர் மாம் இச்ச அப்படிங்கிறதுக்கு விஸ்வரூபம் இச்ச அப்படின்னு போடுறாரு. இங்க விஸ்வரூபம்னா ஈஸ்வரம் இச்சா இல்ல விஷ்ணும் இச்சான்னு போடல. இங்க விஸ்வரூபம் மாம் அபியாச யோகேன பிரார்த்தயஸ்வ ஆப்தும் பிராப்தும், என்ன அடைவதற்கு நீ விருப்பப்படு, முயற்சி எடுன்னு அர்த்தம். அதனால இதுதான் நான் என்ன சொன்னேன், ராஜயோகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சும்மா அவர் நம்மளோட மைண்ட்ல கிளாசிஃபை பண்ணிக்கிறதுக்காக சொல்றேன். பக்தி பூர்ண பக்தி முடியலன்னா இந்த ராஜயோகத்து வழியாக பூர்ண பக்தியை அடையப்பார் அப்படிங்கறதா இங்க பேரலல் பாத்து கிடையாது. அகைன் இந்த அபியாசத்தை பண்ணு, அபியாசத்தினால உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு ஆறுது. என்ன அதனால என்ன அடைய நினை விஸ்வரூபம் இச்ச பிரார்த்தயஸ்வ ஆப்தும். இந்த அபியாசத்தினால அபியாசம் டுவர்ட்ஸ் திஸ் இந்த பக்திக்கு தான். அடுத்தது அபியாசேப்யசமர்த்தோசி மத்கர்ம பரமோ பவ மதர்த்தமபி கர்மாணி குர்வன் சித்திமவாப்ஸ்யசி. இதுதான் அவ கர்மயோகம்னு பிரிக்கிறா. அபியாசே அப்படி அசமர்த்தா அசி சேத் மத்கர்ம பரமஹா பவ அப்படி கர்மாணி குர்வன்னு மதர்த்தம் சித்திம் அவாப்ஸ்யசி. இது என்ன இப்போ? இதுதானே கர்மயோகம். அபியாசே அப்படி அசமர்த்தா. உனக்கு ஏன்னா இங்க பகவான் எதுல இருந்து ஆரம்பிச்சார்? என்னையே நினை அப்படிங்கறதா முதல் ஸ்டேட்மெண்ட். இங்க கர்மயோகத்தையே சொல்லல அந்த இடத்துல. அப்படி நினைக்க முடியலன்ற பட்சத்துல நினைக்க ட்ரை பண்ணு, அதுக்கு பிராக்டிஸ் பண்ணு, அபியாசம் பண்ணு. சரி, அதுவுமே முடியல, ஈஸ்வரன்ல தியானம் வைக்கிறது தான் முதல். அது முடியலங்கிற பொழுது அதை பண்ண ட்ரை பண்ணு, அதுவுமே முடியல அப்படின்னா அபியாசே அப்படி அசமர்த்தா அசி, அதுவுமே உன்னால பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணு? மத்கர்ம பரமோ பவ. அப்பதான் கர்மாக்கு வரார் பகவான். முதல்ல சமஷ்டி ஈஸ்வர சுரூபம் தான், அங்க கர்மாவை பத்தியே பேசல. இப்ப என்ன பண்றார்? மத்கர்ம பரமஹா பவ. இப்ப நீ எல்லா நடக்கின்ற, ஏன்னா நீ அப்ப காரியத்துல போக ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். ஏன்னா ஈஸ்வரனையே நினைச்சுன்னு உன்னால இருக்க முடியல, உன் புத்தி கர்மால போகிறது, லௌகிக விஷயங்கள்ல போகிறதுன்னு ஆயிடுது இல்லையா? ஏன்னா ஈஸ்வரன்ல மனசு வைக்கவும் முடியல, அதுக்கு அபியாசம் பண்ணவும் முடியலன்னு ஆயிடுது. அப்படின்றவனை பத்தி தான் நீங்க பேசுற. அப்போ ஈஸ்வரன்லயே புத்தி வைக்க முடியல, அதை வைக்கிறதுக்கான ஒரு எத்தனமும் பண்ண முடியல உன்னால. அப்ப மைண்ட் எங்க போயிடுச்சுன்னு அர்த்தம்? லௌகிகமான காரியங்கள் பண்றதுக்கு போயாச்சுன்னு ஆயிடுறது. அந்த மாதிரி பர்சன் தான் இப்ப மீதி நிக்கிறான். ஒண்ணு ஞானியானவன் சொஸ்வரூபத்துல இருக்க போறான், அஜ்ஞானின்றவன் அப்ப ஈஸ்வரன் சமஷ்டி ஈஸ்வரன்ல புத்தி வைக்கிறவனா இருக்கணும். அது முடியலையா? அந்த புத்தி வைக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா? அப்ப அபியாசமாவது பண்ணணும். அதுவும் பண்ண முடியலன்னா அப்ப மீதி அவன் இருக்கான், லௌகிக காரியத்துல ஈடுபடுறவன் தான் பாக்கியில இருக்கான். இப்போ
அதாவது ராகத்வேஷத்தோடு கூடிய உலக வாழ்க்கையை நடத்தக்கூடிய, உலகத்துல இருக்க காரியத்துல இது பண்ணா நடக்குமா, இது பண்ணா எனக்கு சந்தோஷம் வருமான்னு பார்க்கக்கூடிய காரியத்திலேயே ஈடுபடக்கூடியவன் இருக்கான். அந்த நிலையில இருக்கிறவனுக்கு என்ன சொல்றார், மத்கர்ம பரமஹா பவ. அப்ப அந்த காரியம் செய்யப்படுகின்றதே, அந்த காரியம்லாம் என்னுடையதுதான் அப்படின்னு பாரு. பகவத் காரியம் தான் நடக்கிறது. இப்ப நான் இதுல போய் காரியத்துல ஈடுபடுறேன்னா இது பகவானுடைய காரியம் அப்படின்னு பாருன்னு அந்த 3வது ஆள இப்ப சொல்ற. மத்கர்ம பரமஹா பவ அபி கர்மாணி குருவன்னு மதர்த்தம் கர்மாணி குருவன்னு எனக்காக அப்படின்னு என்னுடைய கர்மா தான் நடக்கிறது அப்படின்னு பாக்குறதுனால சித்திமவாப்சதி. அது வழியாக நீ இந்த சித்தியை அடைவாய் அப்படின்னு. இதுதான் பொதுவாய் கர்மயோகி இந்த 4த்துல கர்மயோகின்னு பிரிக்கும் பொழுது இதுவும் அடுத்ததுமே கிட்டத்தட்ட இதேதான். அது ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார், அதையும் இதையும் சேர்த்து பார்த்துடலாம். ஏன்னா அதுவுமே கர்மயோகம் தான். அத ஏததபி அசக்தோசி கர்த்தும் மத் யோகமாஸ்ரிதா சர்வகர்ம பலத்தியாகம் ததः குரு யதாத்மவானு. சரி, என்னுடையதாகவே எல்லா கர்மாவும் இருக்கு, ஈஸ்வரனுடையதாகவே இருக்கு, நடக்கிறதெல்லாம் ஈஸ்வரனுடைய கர்மா தான் அப்படின்னு உன்னால பார்க்க முடியல. அதுவுமே முடியல. நீ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஈஸ்வரன் வேற, அவர் எங்கேயோ இருக்காரு கைலாசத்திலயோ வைகுண்டத்திலயோ தான் என் புத்தி போகிறது. உலகத்துல நடக்கிற கர்மாக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? இங்க நான் கார் ஓட்டுறேன்னா அது ஈஸ்வரனுடைய கர்மான்னு நான் எப்படி எடுத்துக்கிறது? அப்படிங்கிற நிலையில நீ இருக்கேன்னா அப்ப என்ன பண்ணுப்பா, அதுவுமே உனக்கு அது எல்லாமே ஈஸ்வரனுடைய கர்மான்றதும் முடியலன்னா நீ என்ன பண்ணு, அட்லீஸ்ட் சர்வ கர்ம பல தியாகம் பண்ணு. உனக்கு வரக்கூடிய பலன்கள்ல ராகத்வேஷம் வைக்காம வர்றதே இந்த பலன் இது ஈஸ்வரனுடையது, இது ஈஸ்வரனுக்காக நான் அர்ப்பணம் பண்றேன் அப்படின்ற அளவுக்காவது பார். இதுவும் முன்னாடி ஸ்லோகமா, அதனாலதான் ரெண்டுமே ஒரு கர்மயோகியினுடைய நிலைதான். ஒண்ணு ஈஸ்வரன் தான் எல்லா கர்மான்றது பாக்குறது, இல்ல நான் தான் பண்றேன் லௌகிக கர்மா தான், அட்லீஸ்ட் இந்த பலத்தை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டாலும் ரெண்டும் இதுக்குள்ளதான் நம்ம பேக்கெட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லைன்னா வைதிக லௌகிக ஸ்ருதி உக்தமான கர்மாவை பண்ணி அதனுடைய இதை அர்ப்பணம் பண்றான்னு எடுத்துக்கலாம். எத பிரவத்திர் பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவஹா அப்படின்னு கடைசி அத்தியாயத்துல சொல்ற. எதிலிருந்து இதெல்லாம் தோன்றியதோ, எந்த சுரூபத்திலிருந்து ஈஸ்வரன் அபின்ன நிமித்தோபாதான காரணமாக இருக்கிறதுனால எதிலிருந்து எல்லாம் தோன்றியதோ, ஏன சர்வம் இதம் தத்தம் எந்த சுரூபத்தினால இது வியாபிச்சிருக்கோ பரமேஸ்வரனுடைய சுரூபம், அதுதான் இங்க சமஷ்டி ஈஸ்வரன். அங்கேயும் அததான் சொல்றார், ஏன சர்வம் இதம் தத்தம்னு. அப்போ இந்த விஸ்வரூப ஈஸ்வரனுக்கு ஸ்வகர்மனா அபியர்ச்சிய, அவனுக்கு அர்ச்சனை பண்ண. எதனால அர்ச்சனை? பூனால இல்ல, தன்னுடைய கர்மாவனால அர்ச்சனை பண்ண. அப்படின்னா என்ன? உன்னுடைய நடக்கிற கர்மா எல்லாம் ஒண்ணு ஈஸ்வரன் எடுத்துக்கோ, இல்லையா நீ பண்ற கர்மாவனுடைய வர்ற பலன் எல்லாம் ஈஸ்வரனுக்குன்னு கொடுங்கிற. அப்படி பண்ணும் பொழுது சித்தி மிந்ததி, நீ இந்த சுரூப சித்தியை அடைகிறாய் அப்படின்ற. ஏன்னா தர்மமே ஈஸ்வரன், நியதியே ஈஸ்வரன் பாக்குறது முதல்து. தர்ம நியதி ஆகாரமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனை உன்னால பார்க்க முடியல, உன்னுடைய ராகத்வேஷத்தினாலதான் நீ காரியம் பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த காரியத்தினுடைய பலனை நீ கொடு. அதனாலதான் நம்மளுடைய இதுல எல்லாம் கலாச்சாரத்துல என்ன பண்றோம், சமைக்கிறியா, சமைச்சு முடிச்சு முதல்ல போய் சாதத்தை அன்னசுத்தி பண்ணி ஈஸ்வரனுக்கு நேவேத்தியம் பண்ணு, அப்புறம் சாப்பிடு. வீடு கட்டுறியா, அந்த வீடு முதல்ல கிரகப்பிரவேசம் பண்ணி அதுவே வாஸ்து புருஷனாக பார்த்து அந்த பிராசாதம் புருஷம் மத்வா பூஜையேத் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த இடமே ஈஸ்வரன். எது புதுசா ஒரு நகையை வாங்குறியா, அது ஈஸ்வரன் அப்படின்னு தானே பாக்குறோம். நம்ம ஒரு பணம் வருதா, அதுவே ஈஸ்வரன். குழந்தை பிறக்கிறதா, குழந்தை முதல் 1 வருஷம் வரைக்கும் குழந்தைக்கு அகங்காரம் இல்லைன்றது ஈஸ்வரனா பாருன்னு சொல்லியிருக்கு. அப்போ எல்லாமே ஈஸ்வர பிரசாதம் தான். வெங்கடேஷ் பிரசாத் அப்படின்னு பேர் வைக்கிறாளும். இப்ப அந்த இதுல அயோத்தியால ஜெயிச்ச அந்த ஆள் பேர் அவதேஷ் பிரசாத். அவதேஷ்ங்கிறதும் ராமர் தானே. அவத்ங்கிறது அயோத்தி.
அயோத்தீஷ் அவதேஷ்ங்கிறது வந்து ராமனுடைய பேர். அவதேஷ் பிரசாத். ராம பிரசாதமாக வந்தவர் தான் அப்படின்னு அங்க அந்த அந்த வார்த்தை எதுக்கு சொல்றேன், அந்த பிரசாதம் அப்படிங்கிற புத்தி வந்து குழந்தைகளுக்கும் அந்த எண்ணத்தோட பாக்குறது ஈஸ்வர பிரசாதம் தான். அதனாலதான் வெங்கடேஷ் பிரசாத், அவதேஷ் பிரசாத் எல்லாம் பேர் வைக்கிறேன். அதனால இது வந்து எல்லாமே ஒண்ணுதான். இதுவும் கர்மயோகம் தான், அதுவும் கர்மயோகம் தான். அது ஈஸ்வரனுடைய ஈஸ்வரனே கர்மா, ஈஸ்வரனே நியதி அப்படின்ற புத்தி வரலங்கிற பட்சத்துல, உன்னால பார்க்க முடியலன்ற பட்சத்துல, ஈஸ்வரன் நீயே பண்ற கர்மாவா நினைச்சிட்டு பண்ணாலும் வரக்கூடிய விஷயம் ஈஸ்வரனாலதான் வந்தது அப்படின்றதுதான். அதனாலதான் ஈஸ்வரார்த்த கர்மா அப்படிங்கிறது ஈஸ்வர நியத்திய பாக்குறது தான். இல்லைன்னா ஈஸ்வரனுக்காக நான் பண்றேன்னு அர்த்தம். பகவான் ஒன்னும் ஒன்னு பண்ண சொல்லி கேட்கலையே. நீ பண்றதுனால ஒண்ணு ஈஸ்வரனுக்கு ஒன்னும் ஆயிட போறதும் இல்ல. இங்க என்னன்னா உனக்காக தான் நீ பண்ற, உன்னுடைய ராகத்வேஷம் போகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடியதுதான் கர்மயோகமாக இருந்தாலும் கூட, ஈஸ்வர புத்தி இருக்கும் பொழுது அது ராகத்வேஷத்தை நியூட்ரலைஸ் பண்றது. ஏன்னா தர்ம ரூபமாக ஈஸ்வரன் தான் இருக்கார். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நியதின்றது ஈஸ்வரன் தான். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படின்னு சொல்றது. ரக்ஷிதா தர்மஹா ரக்ஷதி. காப்பாற்றப்பட்டதாகிய தர்மம் காப்பாற்றுகிறது. அதனால தர்மத்தை முதல்ல நம்ம காப்பாற்றணும். ரக்ஷிதா தர்மஹா ஏவ ரக்ஷதி. வெறும் தர்மம் ரக்ஷணம் பண்ணாது. ஒரு தர்மப்படி வாழறத நீ வந்து காப்பாற்றினால், உன்னுடைய வாழ்க்கையில தர்மப்படி வாழ்வது என்ற என்ற நிலையில் இருந்தால்னு அர்த்தம். அதான் ரக்ஷிதா தர்மஹா அப்படின்னா, என்னுடைய அகங்காரத்துக்காகவோ என்னுடைய ராகத்வேஷத்துக்காகவோ நான் காரியம் பண்ணாம, ஈஸ்வர தர்மம் சனாதனமாக இருக்கக்கூடிய இந்த தர்மம் இருக்கே, அந்த தர்மத்திற்காக நான் காரியம் பண்றேங்கிறது தான் ரக்ஷிதா தர்மஹா. ரக்ஷிதா தர்மஹா துவாம் ரக்ஷதி. அந்த தர்மம் உன்னை ரட்சிக்கிறது. எப்படி ரட்சிக்கிறது? உனக்கு வந்து தர்மம் தலை காக்கும்னு வந்து ஆக்சிடென்ட் வந்தா நடக்காம இருக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. அது பண்ணலாம், அது கர்ம கர்ம விதியாக மாறி அது பண்ணலாம். பட் இங்க ரட்சிதா தர்மஹா ரக்ஷதின்னா, நீ தர்மத்தை ரட்சிக்கும் போது உனக்கு என்ன ஏற்படுறது? சித்த சுக்கம் ஏற்படுறது. அசாந்தஸ்ய குதசுகம். சாந்தி தானே முக்கியம். அப்போ இந்த ரக்ஷிதா தர்மம் என்ன பண்றதுன்னா, உனக்கு வந்து கான்ஃபிளிக்ட்ஸை ரிமூவ் பண்றது. ராகத்வேஷம் இல்லாத பொழுது என்ன ஆகுறது? அகங்காரம் இல்ல. அகங்காரத்திற்காக நீ காரியம் பண்றேன்னு இல்ல. அகங்காரத்துக்காக காரியம் பண்றதேன்று இல்லைங்கிற பொழுது தர்மத்துக்காக நீ காரியம் பண்ற. தர்மத்துக்காக தான் காரியம் பண்றேங்கிற பொழுது அந்த காரியத்தினால வரக்கூடிய லாபாலாபத்துல வந்து உன்னுடைய புத்தி இல்ல. ஏன்னா உனக்கு காரியம் பண்ணும் பொழுதே உனக்கு தேவையானது அக்கம்ப்ளிஷ் ஆயிடுறது. ஏன்னா தர்மத்துப்படி இருக்கிறது தான் உன் லட்சியம். அவ்வளவுதான். ஏன்? அப்பதான் மோட்சம் கிடைக்கும். அப்போ மோட்சம் தான் இல்ல, அதுதான் ஈஸ்வரன்ற ஞானம் இருக்கிறதுனால, உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால, ஈஸ்வரன் தர்மம், தர்ம ரூபமா ஈஸ்வரன் இருக்கார், நான் தர்மம் பண்றேன். ஏன்னா ஈஸ்வரனாகவே ஆக வேண்டியதுதானே என்னுடைய லட்சியம். இல்ல, எனக்கு அந்த மாதிரி இல்லைன்னாலும் தர்மத்துக்கு ஈஸ்வரனுடைய தர்மம் அப்படின்னு எடுத்துக்கோ. அப்போ அந்த தர்மத்தை காப்பாத்துறதுக்காக தான் நான் காரியம் பண்றேனே ஒழிய, என்னுடைய ராகத்வேஷத்தை நான் அடையணும், ராகத்தை அடையணும், துவேஷத்தை நீக்கணும்ன்றதுக்காக நான் காரியம் பண்ணல அப்படிங்கிற பொழுது, அந்த காரியத்தினால வரக்கூடிய லாபத்தினாலேயோ அலாபத்தினாலேயோ எனக்கு ஒரு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஏன்னா அந்த தர்மம் பண்ணும் பொழுதே நான் எதை விரும்பினனோ அது முடிஞ்சு போயிடுது. அப்புறம் நடக்கக்கூடியது வந்து அதனாலதான் அதை ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணு. ஈஸ்வர அர்ப்பணம் பண்றதுன்னா அது எனக்கு அதுல ஒரு லட்சியமே இல்லை அப்படிங்கிறதுனாலதான் இந்த ரக்ஷிதா தர்மஹா ரக்ஷதி. அப்ப என்ன ஆயிடுறது? அந்த தர்மம், நீ காப்பாற்றின தர்மம் என்ன பண்ணுது? உனக்கு சாந்தியை கொடுக்கறது. அந்த சாந்தியை கொடுக்கறதுனால காப்பாத்து. நிறைய நாள் வாழறதுங்கிறது வந்து ரட்சணம் கிடையாது. வாழும்போது சாந்தியோட இருக்கமாங்கிறது தானே நமக்கு தேவை. அந்த சாந்தியை கொடுக்கறதுனாலதான் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படின்னு சொல்றது. அபியாசே அப்படி அசமர்த்தோசி மத்கர்ம பரமோ பவ மதர்த்தமபி கர்மாணி குருவன் சித்திமவாப்ஸ்யசி. பாஷ்யம். அபியாசே அப்படி அசமர்த்தஹாசி. அபியாசம் பண்றதுலயும் உனக்கு கஷ்டமா இருக்கு, முடியல அப்படின்னா, தர்ஹி
மத்கர்ம பரமோ பவ, மதர்த்தம் கர்ம மத்கர்ம தத் பரமஹா மத்கர்ம பிரதானஹா இத்தியர்த்தஹா. உன்னுடைய திருஷ்டியில எல்லா கர்மாவும் ஈஸ்வர கர்மா அப்படிங்கிற ஒரு புத்தியா உடையவனாக மாறு. அபியாசேன வினா மதர்த்தமபி கர்மாணி கேவலம் குருவன்னு சித்திம் சத்வசுத்தி யோக ஞான பிராப்தி துவாரேன வாப்சிசி. நீ அபியாசம் பண்ண முடியலன்னா கூட, அபியாசமே உனக்கு இல்ல, தியானம் பண்றதுக்கு உட்காரவே முடியல, அதனாலயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்காக செய்யக்கூடிய கர்மாவினால் சித்தி மவாப்சிசி. சித்தினா என்னன்னு பாஷிகார சொல்ற, சத்வசுத்தி யோக ஞான பிராப்தி துவாரேன, அந்த கரண சுத்தி ஏற்பட்டு அதனால ஒரு ஞானம் ஏற்பட்டு நீ சுரூபத்தை அடைவாய் அப்படின்னு சொல்றார். அதையேததபி அசக்தோசி கர்த்தும் மத்யோகமாஸ்ரிதः சர்வகர்மபல தியாகம் ததः குரு யதாத்மவான். ஏததபி அசக்தோசி, இதுவும் தான் உனக்கு எனக்கு முடியல, சரியா? மத்யோகம் ஆஸ்ரிதः ஏததபி கர்த்தும் அசி அசக்தः ததः யதாத்மவான் சர்வகர்மபல தியாகம் குரு. அதுக்கப்புறம் மத்யோகமாஸ்ரிதா ஏததபி கர்த்தும் அசக்தா அசி, எங்கிட்ட புத்திய வச்சுக்கொண்டு மத்யோகமாஸ்ரிதா அப்படி இருந்து கொண்டு இதையும் செய்ய ஏததபி கர்த்தும் அசக்தா உனக்கு சக்தி இல்லைங்கிற பட்சத்துல ததா நீ என்ன பண்ண, யதாத்மவானாக இருந்து கொண்டு, ஆத்மானா இங்க புத்தி, புத்தியை நிலைப்படுத்தி கொண்டு, நியத ஆத்மா நியத புத்தி இல்ல மனச நிலைப்படுத்தி கொண்டு சர்வகர்ம பலத்தியாகம் குரு, செய்கின்ற காரியங்களினுடைய பலத்தை எனக்கு தியாகம் செய். அப்பயும் சித்திமவாப்சிசி. என்ன, நீ உனக்காக தான் காரியம் பண்ற, பண்ணதுக்கு அப்புறமாவது அந்த தர்மப்படி நீ பண்ணி வரக்கூடிய பலனை உனக்கு உன்னுடைய அகங்காரத்தை திருப்திப்படுத்தாம ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கொள் அப்படிங்கறதான் அது சொல்ற. அத புனகா ஏததபி எதுக்தம் மத்கர்ம பரத்வம் தத் கர்த்தும் அசக்தோசி. என்னுடையதுதான், நான் தான் கர்மஸ்வரூபமாக இருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டு இயங்க முடியவில்லை என்கின்ற பட்சத்தில் மத்யோகமாஸ்ரிதா மயி கிரியமானானி கர்மாணி சந்நியஸ்ய, நீ செய்கின்ற காரியங்களை என்னில் தியாகம் செய்து, சந்நியஸ்யன்னா தியாகம் செய்து, யத் கரணம் தேஷாம் அனுஷ்டானம் சஹா மத்யோகா தம் ஆஸ்ரிதா, அந்த மாதிரி காரியத்தை என்னில தியாகம் பண்ற, பல தியாகம் பண்றதுக்கு என்னுடைய யோகம்னு பேரு. அதை அதை ஆசிரித்து ஆஹ் அதில் பற்று கொண்டு தம் ஆஸ்ரிதா சன்னு சர்வகர்ம பல தியாகம் சர்வேஷாம் கர்மணாம் பல சந்நியாசம். தியாகம்னா சந்நியாசம்னு போடுறார் பாஷ்யக்காரர். கர்மாவினுடைய பலத்தை தியாகம் செய்து சர்வகர்ம பல தியாகம் ததா அனந்தரம் குரு யதாத்மவானு சையத சித்தா. அதனால புத்திய நிலைப்படுத்தி கொண்டு ஒருங்கிணைத்து கொண்டு ஒருமுகப்படுத்தி இதையாவது பண்ணுன்னு சொல்றார். இதானீம் சர்வ கர்ம பல தியாகம் ஸ்தௌதி. இதெல்லாம் யாரை பத்தி சொல்லிட்டு வர்றார்? கர்மயோகிய பத்தி சொல்றாரு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஸ்லோகம் இல்லைன்னா வெறும்னா இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம்னா அர்த்தமே புரியாது. இது அந்த கான்டெக்ட்ல இது கர்மயோகிய சொல்றார் அப்படின்னு எடுத்துட்டாதான் இதுக்கு அர்த்தம் வரும். இல்லைன்னா கண்டபடி மாறி இருக்கும். ஸ்ரேயோ ஹி ஞானம் அபியாசாத் ஞானாத்யானம் விசிஷ்யதே தியானாத் கர்மபல தியாகா தியாகாத் சாந்திரனந்தரம். இங்க ஒண்ணுத்தோட ஒண்ணு பெருசு, ஒண்ணுத்தோட ஒண்ணு பெட்டர்னு இப்ப சொல்ல போறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு நம்ம பார்த்துட்டாதான் இதுக்கு அர்த்தம் பண்ண முடியும். ஞானம் ஸ்ரேயா, ஞானம் சிறந்தது. எதோட? அபியாசாத், இந்த நம்ம அபியாசம் பண்றதுன்னு சொன்னோமே, அதை விட ஞானம் சிறந்தது. அப்போ தியானம் ஞானாத் விசிஷ்யதே, அந்த ஞானத்தை விட எது சிறந்ததுன்னா தியானம் சிறந்தது. அப்புறம் கர்ம பல தியாகா தியானாத்து, தியானத்தை விட எது விசிஷ்யதே? கர்ம பல தியாகம் விசேஷத்தை அடைகிறது. அப்புறம் தியாகாத் சாந்தி, தியாகத்திலிருந்து
சாந்தி அனந்தரம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றான். இப்ப இது வெறும்னு பார்த்தா அபியாசத்தை விட ஞானம் பெருசு, ஞானத்துக்கு விட தியானம் பெருசுன்னா புரியலையே. நம்ம பொதுவா ஞானம் அப்படின்னா என்ன? சொரூப அனுசந்தானம், சொரூப ஞானத்தை எடுத்துவோம். சொரூப ஞானம்னு எடுத்துட்டோம்னா சொரூப ஞானம் அபியாசத்தை விட சிறந்தது. சரி, சொரூப ஞானத்தை விடையா தியானம் சிறந்தது அப்படிங்கிற கேள்வி வந்துடும். சொரூப ஞானத்தை விட எப்படி தியானம் சிறந்ததாகும்? அந்த தியானத்தை விட கர்மபல தியாகம் சிறந்ததுன்னு எப்படி சொல்றது? அப்படின்லாம் ஒரு குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனாலதான் இது கான்டெக்ட். இங்க ஞானம்ன்ற வார்த்தை சொரூப சித்தியோ சொரூப ஞானத்தையோ இங்க சொல்லல. ஏன்னா இங்க அவர் பகவான் பேசுறது ஈஸ்வர சுரூபத்துல நிஷ்ட வைக்கிறது, புத்தி வச்சு தியானம் பண்றதை பத்தி தான், சகுண ஈஸ்வரனை பத்தி தான் சொல்றார். அப்ப இந்த ஞானம் எதை சொல்றதுன்னு எடுத்துக்கணும்? சகுண ஈஸ்வர ஞானத்தை சொல்றதுன்னு தான் எடுத்துட்டாகும். ஏன்னா அதை பத்தி தான் சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்ப 4 ஸ்லோகமாக இதுதான் சொல்றதுனால இது சகுணேஸ்வர ஞானம் தான் அப்படின்னு தான் இங்க அர்த்தப்படுறது. இதானியும் சர்வகர்ம பல தியாகம் ஸ்தௌதி அப்படின்னு பாஷிகாரர் கனெக்ஷன் கொடுக்கிறாரு. இதுக்கு இந்த கர்மபல தியாகத்தை உயர்த்தி சொல்றதுக்காக இந்த ஸ்லோகம். ஸ்ரேயோஹி பிரசஸ்யதரம், சீக்கிரம் பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல டீடைல்டா பார்ப்போம். ஸ்ரேயோஹி பிரசஸ்யதரம் ஞானம் கஸ்மாத் அவிவேக பூர்வகாத் அபியாசாத். அப்போ ஞானம்ங்கிறது விவேகம் இல்லாமல் நீ செய்கின்ற அபியாசத்தை விட சிறந்தது. சரியாகவே ஈஸ்வரனை புரிஞ்சுக்காம நீ ஒரு அபியாசம் பண்ணிட்டு இருக்க, உட்காந்து இந்த ஃபோக்கஸ் ஆன் லைட் இப்படிலாம் அபியாசம் இந்த காலத்துல இருக்கே. மெடிடேஷன், ஃபோக்கஸ் ஆன் சவுண்ட் அப்படின்னு ஏதாவது ஒரு சவுண்ட் வச்சுட்டு, இல்ல ஃபோக்கஸ் ஆன் லைட், ஃபோக்கஸ் ஆன் ஃப்ளவர் வேஸ், இப்படிலாம் கூட உண்டு இப்போ. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அபியாசத்தை விட ஞானம் பிரசஸ்யதரம். பகவான் யாரு, சமஷ்டி ஈஸ்வரன் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் இங்க 11 அத்தியாயம் முழுக்க சொன்னார் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஈஸ்வர ஞானம் சிறந்தது. அப்போ கஸ்மாத் அவிவேக பூர்வகாத் அபியாசாத்து ஞானஹா ஞானம் பிரசஸ்யதரம். அப்படிப்பட்ட ஞானத்தை விட ஞானாத் ஞான பூர்வகம் தியானம் விசிஷ்யதே. தியானம் விசிஷ்யதே. எப்படிப்பட்ட தியானம்? ஞானபூர்வகம் தியானம் அப்படிங்கிறார் பாஷிகார். எந்த ஈஸ்வரனை சமஷ்டின்றத விஸ்வரூபமாக தெரிஞ்சின்றியோ அந்த ஞானத்தோடு இருக்கக்கூடிய தியானம். வெறும்னா பிளிக்கரிங் லைட்ல தியானம் பண்ணுன்னு இல்லாம சமஷ்டி ஈஸ்வரன் தான் அப்படிங்கிற ஞானத்தை புரிஞ்சுண்டு அது அந்த ஈஸ்வரன்ல தியானம் பண்ணு. எங்கேயோ வைகுண்டத்துல உட்கார்ந்து இருக்கார், கோலோக பிருந்தாவனத்துல உட்கார்ந்து இருக்கார் ஒருத்தர்னு நீ பண்ற தியானத்தை விட ஈஸ்வரன்றது எப்பேற்பட்டவன் அப்படிங்கிற இந்த ஞானம் இருக்கே, அந்த ஞானத்தோடு கூடிய தியானம் விசிஷ்யதே. ஞானவதா தியானாதபி கர்மபல தியாகா விசிஷ்யதே. வெறும்ன உட்கார்ந்து ஞானத்தோடு இருக்கிற தியானம் பண்றதை விட கூட கர்ம பலத்தை நீ தியாகம் பண்ணி நான் தான் ஈஸ்வரனுக்கு தான் கர்மா, ஏன்னா நீ பண்ணிட்டு தான் இருக்க போற. எப்ப பாரு மலை குகையில உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன்னா அது வேற. பட் அப்படி இல்லாம வெறும்னா அப்பப்ப தியானம் பண்ணிட்டு உலகத்துல காரியமும் பண்ணிட்டு இருக்கேன்ற பொழுது வெறும் தியானத்தை பண்றதை விட கர்மாவை பண்ணும் பொழுதும் அங்க பலத்தியாகம் பண்ணிட்டு இருக்கிறது இன்னும் விசேஷம்பா அப்படின்னு சொல்ற. ஏவம் கர்மபல தியாக பூர்வ விசேஷணவத்தா சாந்தி உபசமஹா சகேதுகஸ்ய சம்சாரஸ்ய அனந்தரமேவ ஸ்யாத். இப்படி நீ பண்ணிட்டு இருக்கிற ஒரு கர்மயோகிக்கு உடனே மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு இத ஸ்தோத்திரம் பண்றார் பகவான் அப்படின்னு பாஷிகாரர் சொல்றார். அதனால உடனே என்ன இப்ப கர்மயோகிக்கு உடனே கிடைச்சிருமா? அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது ஒரு ஸ்தோத்திரம் தான். ஏன் கர்மயோகியினுடைய, ஏன்னா அங்கதான் ஆரம்பிக்கணும். அர்ஜுனன் அந்த இடத்துல இருந்தா நான் ஆரம்பிக்க போறான் அப்படிங்கிறதுனால அதை உயர்த்தி சொல்றார் பகவான் அப்படின்னு சொல்லி பின்னாடி கொஞ்சம் விசாரம் பண்றார் பாஷ்யக்காரர். நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். धन्यवादः गुरुजी. हरि ओम. Thank you. हरि ओम. हरि ओम.